சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் புட்டன் இன்னொரு முக்கியமான செய்தி சொல்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் அந்த காலகட்டத்தில் வீரப்பன் குடும்பத்திற்கு ஆதரவாக அந்த பகுதியில் இருந்துட்டு இருந்தார். வீரப்பன் குடும்பத்திற்கு எதனாலும் உயிரையும் கொடுத்து காப்பாற்றக்கூடிய சூழல் தான் இந்த புட்டன் இருந்துகிட்டு இருந்தார். இதையெல்லாம் தெரிந்த கர்நாடக வனத்துறையினுடைய கார்டாக இருந்த மோகனையா புட்டனை பலமுறை பிடிச்சி விசாரிக்கிறாரு. புட்டனிடமிருந்து அவருக்கு தேவையான வகையில், அதாவது வீரப்பனை பற்றி எந்த தரவுகளுமே கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் புட்டன் மீண்டும் வீரப்பனுக்கு ஆதரவாக இருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சு ஒரு துப்பாக்கி சூட் நடத்துகிறாரு. அந்த துப்பாக்கி சூட்டில் புட்டனை கொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சுட்டாரா அல்லது காயப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் சுட்டாரா, ஒரு இடத்துல சுட்டு போட்டுறாரு. இடுப்பினுடைய பின்பக்கம் முழுக்கவும் துப்பாக்கியினுடைய அந்த ரவைகள் ஏறி காயம்பட்ட நிலையில் இருந்த புட்டன் மருத்துவமனைக்கு போகிறாரு. அப்படி போனவரை வீரப்பன் எப்படி காப்பாற்றினார், அதுக்கு பிறகு புட்டனுக்கு எந்த மாதிரியான உதவிகள் செஞ்சார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த நேர்காணலில் புட்டன் சொல்லியிருக்காரு. அதோடு காடுகளில் இருள சமூகம் மற்றும் சோழகர் சமூகத்தை சேர்ந்த பழங்குடியெல்லாம் எப்படி வேட்டையாடுவாங்க, அந்த வேட்டை முறையில் எத்தனை முறை இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறாரு. தொடர்ந்து நீங்கள் வீடியோ பாருங்கள். நன்றி. அந்த முதல்ல நீங்கள் அடிச்சதா வந்த ஒரு கேஸ் இருக்குல்ல, அது எப்போ எத்தனை வருஷம் கழிச்சு முடிஞ்சது? அது 2 வருஷத்தில் முடிஞ்சு கேஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் அங்கே தான் முடிஞ்ச பிறகு அங்கே தான் இருந்தேன். அதுக்கு முன்னால் அவருக்கு ஒரு கிலாட்டு இதுதான் போலீஸ் கிலாட்டு வந்துச்சு வீரப்பனுக்கு பிடிக்கிறேன் கிடைக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போல்லாம் நாங்கள் அங்கேயே வீட்டில் இருப்பாங்க. அப்போல்லாம் நிறைய போலீஸ் வருவாங்க. அப்போல்லாம் இவங்க வெளியில் அப்படியே ஒளியிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் வந்துன்னா கிளம்பிடுவாங்க. வீட்டில் நாங்கள் தான் ஆளுக்கார் அம்புக்கார் தான் நாங்கள் தான் வைப்போங்க. சரிங்க. அப்புறம் அப்படின்னும் போது எத்தனை நாளைக்கு எப்படி இருக்கிறது அப்படின்ட்டு அப்புறம் இருந்தார். அப்புறம் ஒரு நாள் வந்தார் வீரப்பன். சரி, எங்களை பற்றி யார் நீங்கள் கெடுறீங்க, நீங்கள் ஆளுக்கார் கீழ்காரெல்லாம் பூரா கம்ப்ளீட்டாக போயிருங்க, வேணாம் பிரச்சனை வேண்டாம். போலீஸ் விட மாட்டாங்க, தொல்லை வந்துருச்சு. நீ அதெல்லாம் ஒன்று என்ன விட மாட்டாங்க. என்னமோ என்ன பிடிச்சி விடுவாங்க, நீங்கள் எங்களை பற்றி சின்னப்படுறீங்க, நீங்கள் போங்க அப்படின்னாரு. அப்புறம் நாங்கள்லாம் போய் கிளம்பி வந்துட்டோம். அப்போ தோட்டத்தில் விவசாயம்லாம் நடந்துட்டு தான்? விவசாயம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டேன். அதுக்கு பிறகு மீண்டும் எப்பயாவது உங்களை அங்கே வந்து பார்த்துருக்காரா? அதுக்கு முன்னால் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் என்ன இங்கே மொசம டிரைவில் என்னை சுட்டுவிட்டாங்க ஃபாரஸ்ட்டுக்கார். அது எதனால்? அதுதான் எந்த நாள் என்ன நாள் அடித்தாங்களோ தெரியல, அடிச்சுட்டாங்க என்னைய போலீஸுக்கு ஃபாரஸ்ட்டுக்கார். அப்புறம் பரிசு தான் ஆப்ரேஷன் தாங்க எனக்கு. ஆமாம், இடுப்புல குண்டு நிறையா இருந்தது. அதை அடித்த உடனே அப்புறம் நான் உளுந்த உடனே அப்புறம் அவர் தான் என்னை காப்பாற்றி விட்டார். வீரப்பன் தான். அப்போ சுட்டது யார் உங்களை துப்பாக்கியில் சுட்டது? ஃபாரஸ்ட்டுக்காரங்க. ஃபாரஸ்ட் இருந்தாங்க. காடுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னன்றாங்க, அந்த ஒரு சோழ பையன் அப்படின்றாங்க. யாரோ தெரியல, எனக்கு யாருன்னு தெரியலன்னு இருக்குல்ல. எங்கே போயிட்டு வந்தீங்க? நாங்கள் அங்கே மொசமோடுக்கு எங்கள் ஆளுங்க இருந்தாங்க. அங்கே போகலான்ட்டு சரி வாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் நான் அங்கே போனேன். அப்புறம் போன உடனே அது எல்லாத்துக்கும் வந்தாங்க தெரியல, என்னை சொல்லிவிட்டாங்க. வேட்டைக்கு தான் போயிருப்பீங்க? வேட்டைக்கு போகல, நான் பட்டி போலான்ட்டு போனது. ஆட்டுப்பட்டி போலான்ட்டு சுட்டுவிட்டாங்க. ஒரு ஆள் யாருன்னு தெரிஞ்சு சுட்டாங்களா இல்லை நிதானத்தில் தெரிஞ்சு சுட்டாங்களா, நிதானம் திட்டு விட்டாங்களான்னு என்னன்னு தெரியல. அது என்னென்ன பேசிட்டு போ அப்படின்றாங்களே, போன விட்டு பின்னால் விட்டாங்க. இடுப்பெல்லாம் அடி. வீட்டுக்கு வந்துட்டீங்களா? அங்கேயே விழுந்துட்டீங்களா? அங்கேயே விழுந்துட்டு வீட்டுக்குலாம் வர முடியல. சரி, காலி எடுக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் ஆற்றுக்கு டெய்கிட்டு போனது தான். அப்புறம் அவங்களே வந்து எங்கள் பட்டியில் பாரஸ்காரி சொல்லிட்டு வைக்கிறாங்க, பலான இடத்துல பலான தாள் நாங்கள் புட்டனை சுட்டு விட்டோங்க. இன்னும் வீரப்பனுக்கு தகவல் போனால் இது என்ன செய்தி ஆகுதா தெரியல, எங்களை விட மாட்டான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனது. அப்புறம் அவங்க எடுத்து அப்புறம் என்ன சொந்தக்காரெலாம் வந்துட்டாங்க. அப்புறம் சொந்தக்காரங்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆஸ்பத்திரி. எங்கே? எந்த ஆஸ்பத்திரி? இங்கே தருமபுரி. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இல்லை, கவர்மெண்ட் சொந்த ஆஸ்பத்திரி. தினமும் பூங்கொடின்னு சொன்னாங்க. பூங்கொடி டாக்டர். ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளையும் தாங்க. அனுப்பி விட்டது இவங்க தான்? வீரப்பன் தான். வீரப்பன் தான். அப்புறம் அங்கேருந்து வீரப்பன் வந்து மாறி பண்ணுற ஆள் அவன் தான் தூக்கிட்டு போனது உங்களை எங்கேயே. அப்புறம் எங்கள் சொந்தக்காரெல்லாம் தூக்கிட்டு போய் அப்புறம் அங்கே ஆஸ்பத்திரி வேண்டாம் இருந்தாங்களா. எனக்கு நல்ல நினைவில்லை வவுறு உப்பி பேசி. அப்புறம் எப்படியான அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. தோட்டத்தில் எடுத்துட்டாங்க. இன்னும் குண்டு இருக்கா? குண்டு இன்னும் ஒரு 9 அடி இருந்துச்சு. 9 அடியில் அப்புறம் அங்கே வீரப்பங்க சந்தன மரம் வெட்டிட்டு இருக்கும்போது இங்கே செங்காப்பத்தில் வெட்டிட்டு இருக்கும்போது இது அந்த குண்டு வந்த பின்னால் நாங்கள் அங்கே வாடா அப்படின்னாரு. சரிங்க. அப்புறம் அங்கே போனேன். அப்புறம் அங்கே இது கருங்கலூருங்க ஒரு டாக்டர் இந்த மாதிரி கருங்கலூரில். அப்புறம் அவர்கிட்ட ஜாயின் பண்ணி விட்டார். சரி.
நீங்கள் துணி முனி நல்லது கெடுதலாம் போகிற அவனுக்கு அங்கேயே துவைச்சி கொடுத்துருங்க, நீங்களாம் பொம்பளைங்களாம் வேண்டாம், நீங்களாம் போயிருங்க அப்படின்ட்டாங்க. உங்கள் வீட்டுக்காரமாக எல்லாம் அனுப்பலை. அப்புறம் அங்கேயே அவங்களே துணி மீனெல்லாம் துவைச்சி கொடுத்துட்டு ஒரு 9 அடிக்கு இந்த இடையிலேருந்து எடுத்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணி சின்னதாக. அப்புறம் ஒரு மாதம் அஞ்சு மாதிரி ஆச்சு, நான் ஒரு அளவுக்கு நடக்கிற மாதிரி. அப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன். ஒரு மாதம் டாக்டர் கிட்ட தான் இருந்திருக்கு. இருந்துட்டு அப்புறம் கிளம்பி வரும்போது அப்புறம் அவர் சிங்கப்பூரத்தில் இருந்தார், இருப்பாங்க. அப்புறம் இருந்துட்டு அப்புறம் நான் வந்து சொன்னேன், சரி நான் போகிறேண்ணா, எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சு வச்சு போகிறேன் அப்படின்னு. அப்புறம் அவரே என்ன நினச்சாரோ தெரில, நீ போய் என்னத்தை கண்டு பிழைக்க போகிற, காலும் இப்படி முண்டியை பேசி என்னத்தை பிழைக்க போகிறான்ட்டு ஒரு 25 காண்டு ஆடு வாங்கி தரேன், அதை வச்சு நீ பிழைச்சிக்க அப்படின்னாரு. சரிங்க. அப்புறம் அதுக்கு முன்னால் வாங்கி கொடுத்தாரு 25 ரூபாய். அப்புறம் வாங்கி கொடுத்து அப்புறம் அதுவும் அப்புறம் அதை பால் பண்ணி விட்டுங்க, ஒழுங்காக வச்சு மேய்க்க முடியல, எல்லாம் கான்டாக்ட் பண்ணதெல்லாம் ஆகி பேசி அதோட சரி. அதுக்கு பிறகு வீரப்பனுடைய தொடர்பு உங்களுக்கு தோட்டம்லாம் இல்லை எங்களுக்கு. திரும்ப இந்த 2003 2004 வருஷம் சொல்கிறதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னே இங்கே தான் அடிக்கடி வந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போல்லாம் உங்களை பார்க்குறோம். அப்போ வந்து அடிக்கடிக்கு பார்க்குறதுக்கு வந்து டிஎப் இந்த சீனிவாசன் டிஎப். அப்போ சீனிவாஸ் டிஎப் என்கிட்ட அடிக்கடிக்கு வருவார், உங்களை வந்து பார்ப்பார். எங்களை வந்து பார்ப்பார். எங்கே கண்டாலும் வீரப்பன் கண்டாலும் சொல்லு இந்த மாதிரி அப்படின்னுவார். அப்புறம் நானும் டிஎப்லாம் நாங்களும் ஆலங்காட்டுக்குள்ளே போவோங்க, தேடிட்டு போவோங்க. திருப்பி போயிட்டு திருப்பியும் டிஎப் போய் எங்களை கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவார். ஜீப்பில் கொண்டாந்து விட்டுருவாங்க. விட்டுட்டு போயிடுவார். விட்டுட்டு போயிட்டோம். அப்புறம் நாங்கள் போயிட்டு வந்த உடனே அப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு 1000 500 கொடுத்துட்டு டிஎப் போயிடுவார். பணம் கொடுப்பார். பணமும் கொடுப்பார். நாங்கள் இல்லாதவங்களுக்கு பணம் ஏதோ சாப்பாடுக்கு போட்டு வாங்கி தின்னுங்க. வீரப்பனை பிடிக்கணும் காட்டி கொடு அப்படின்லாம் கேட்பாரா? இல்லை காட்டி கொடுன்னு கேட்கல, அவங்களுக்கு கண்டா சொல்லுங்க, இந்த மாதிரி டிஎப் வந்துக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சரண்டர் ஆகுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். ஒன்றும் கேஸ் போடுங்கிற மாதிரி கேஸ் இதெல்லாம் எதுவுமே அதெல்லாம் சொல்லாதீங்க, வந்து இந்த மாதிரி டிஎப் உங்க வந்து சரண்டர் ஆக சொன்னாங்க, எதுவுமே பண்ணுறது இல்லையா அப்படின்னு கண்ணில் கண்டா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு. அந்த கட்டத்தில் நீங்கள் பார்க்கல? பார்க்கல. உங்கள் மேலே கேஸை போடுவேன், பயமுறுத்துறது, உங்களை ஜெயிலில் போட்டுருவாங்கிறது இல்லை அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் சொல்லலை. ஒன்றும் சொல்ல மாட்டேன். டிஎப்லாம் ஒன்றும் சொல்லலை. சிலர் சொன்னாங்க வீரப்பனை பிடிக்கிறதுக்காக அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆண்டவனுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு என்ன தெரியும். ஆனால் உங்கள்கிட்ட தப்பாலாம் நடந்துக்கலாம்? தப்பாலாம் நடக்கல. யார்கிட்டையும் தப்பாக நடக்கல. போனால் வந்தால் காசு எல்லாம் செலவு கொடுத்துருவார். செலவு கொடுத்துருவார். ஒரு 4 பேர் 3 பேர் நீங்களே உள்ள போய் தேடிட்டு வாங்க அப்படின்ட்டு எங்களையும் அனுப்புவார். உங்கள் தெரிஞ்ச நண்பர்களோட? தெரிஞ்ச நண்பர்களோட 4 பசங்களெல்லாம் சேர்ந்துக்கிட்டு போங்க, பலான ஊருக்கு பலான தாவல் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புவாங்க. அப்புறம் நாங்களும் அப்படியே சோறு கட்டி எடுத்துக்கிட்டு நாங்களும் அப்படியே அவர் காசு கொடுப்பாரு, எங்கன்னா கடையில் கூட சாப்பிட்டுங்க அப்படின்ட்டு இப்போ போகிறதான். காட்டுக்குள்ளே வீரப்பன் இருந்தால் பாருங்க அப்படின்னு வர. அப்புறம் நாங்களும் போயிட்டு வந்து திருப்பி அவங்களுக்கு தகவல் கொடுப்போங்க. ஒன்றும் கிடைக்கல அப்படின்ட்டு. எது வரைக்கும் போயிருக்கீங்க அந்த மாதிரி காட்டுக்குள்ளே? நாங்கள் காட்டுக்குள்ளே இங்கே நாமதேலியே இப்படி கூலியும் அப்புறம் வந்து இந்த மயிலமலை இப்படி தான் போங்க, அதிகமாகலாம் தூரமெல்லாம் போகல. அதுக்கு அந்த பக்கம் உங்களுக்கு போன அனுபவங்கள் எது வரைக்கும் போயிருக்கீங்க? மேலே மாதேஸ்வரம் மலை அந்த பக்கம்? மாதேஸ்வரம் பக்கம்லாம் அந்த பக்கம் நாங்களாம் போகல. எங்கள் ஏரியா மாதிரி தான் இப்படி இந்த மல்லிலேயே இந்த அக்கறைக்கு அந்த பக்கம் மல்லிலேயே இது உரியும் இப்படி ஊருங்கள்லாம் போய்க்கிறேங்க. தேன்குனி கோட்டை வரைக்கும் போயிருக்கோம். தேன்குனி கோட்டை வரைக்கும் போய்க்கிறேங்க. இந்த பக்கம் மலைக்கு அந்த பக்கம்? மலைக்கு அந்த பக்கம் நாங்களாம் போகல. அந்த பக்கம் அந்த பார்ட்டிங்களை அங்கே வச்சுருந்து அவங்க அப்படி போயிடுவாங்க. வேறு ஆளுகள் வேறு தெரிஞ்ச ஆளுங்களை கூட்டிகிட்டு அப்படி போயிடுறது. மற்றபடி உங்களுக்கு தொல்லையெல்லாம் ஒன்றும் பண்ணிட்டு? தொல்லையெல்லாம் ஒன்றும் பண்ணிடு. அவர் செத்து போனது, அவரை வீரப்பன் கொண்டுட்டாருன்னு ஒரு செய்தி வந்திருக்கும்ல உங்களுக்கு? அவங்க செய்தி வந்ததுங்க சார், அவங்க தங்கச்சி கூட்டிகிட்டு திரும்புவார் அவர். யார்? டிஎப்பர் கூட கூட்டிகிட்டு அவரு அப்படி சொல்கிறாங்க, வச்சுட்டு இருக்கிறாங்க இருந்தாங்க அப்படி இப்படின்னு. அந்த பாம்பு நம்மளுக்கு என்ன தெரியுதா? அவர் வந்து ஒன்றொன்ன காட்டு புடி அப்படின்ட்டு அங்கேயும் இங்கேயும் நாட்டப்பணம் கேட்டப்பணம் கூட்டிகிட்டு திரும்புவார் ஜீப்பில். சரி அவர்கிட்ட நல்லா இருந்தார் அந்த அம்மாளும். அந்த அம்மாளும் நல்லா இருந்துவிட்டு அப்புறம் சீனிவாசி இவர் சப்ரிப்பட்டு இவர் சகில் அகமது அவங்க அம்மாளுக்கு போய் என்ன சாமி கும்பிட்றதுக்கு போய்க்கிறார் குளியாண்ட. சரி வரும்போது ஜீப்பில் வரும்போது என்னமோ கொச்ச பேசிட்டு பாருங்க. யார்? மாரியம்மா? இல்லை சப்ரிப்பட்டு. ஓ சரி.
அதை பேசின உடனே அப்புறம் உங்கள் அண்ணங்காரன் உங்கள்கிட்ட வரோம் போகிறான், உனக்கு தெரியும் நீ நடிப்பு நடிக்கிற டிஏபி இது பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு அவர் பேசினார். பேசின மாதிரியாம். என்ன உடனே வந்தது மருந்து குடிச்சிட்டேன். அப்படி என்ன நிமிஷம் வர மாட்டேங்குது அப்படின்னு. சப் இன்ஸ்பெக்டர் மிரட்டினால தான் சப் இன்ஸ்பெக்டர் மிரட்டினால தான் அவன் செத்தது. அப்புறம் அவர் செத்து பின்னால் அப்புறம் அர்ஜுன் அவங்க அண்ணன் தம்பிக்காரன் அண்ணங்காரன் ஜெயிலுன்னு தானே வெளியே வந்தான். ரிலீஸ் ஆகி வந்துருந்தான். அப்புறம் வரும்போது அளவுக்கு அவன் தான் இருந்தான். அப்புறம் அப்பயே சப் இன்ஸ்பெக்டருக்கும் அவனுக்கும் 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. அங்கே மாரியம்மாவை புதைக்கிற இடத்துலையே 2 பேருக்கு மோதல். நான் சுட்டு போடுவாங்கன்றதான், நீ எப்படி சுட்டுறன்னா சுடு பார்க்கலாம் அப்படின்னு அவன் சட்டை கட்ட இவன் சட்டை கட்ட. நீங்களும் அங்கே இருக்கீங்க? நான் வந்து இளவுக்கு போயிருந்தேங்க, மாரியம்மன் இளவு. இல்லைன்னா ஒரு தாள் இருந்தாங்கள்ல, அப்போலாம் ஒரு ஆசை தானே அவன்ட்டு போயிருந்தேங்க. அப்புறம் டிஏபி தான் அப்புறம் போச்சார். அவர் தான் முன்னாள் இருந்து புதைக்கிறாங்க. அவர் தான் முன்னாடி போச்சார். புதைச்சாங்களா எரிச்சாங்களா? எரிச்சுட்டாங்க. ஆனால் எரிக்கிற இடத்துலையே அர்ஜுன வீட்லேயே சண்டை எஸ்ஐக்கும் அவனுக்கும். அப்புறம் சரி அதே எப்படி இருந்தது தான். அப்புறம் இவன் அர்ஜுனனுக்கு டிஏபி என்ன ஐடியா சொன்னாரோ தெரியல, போய் உங்கள் அண்ணன் எங்கன்னா கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுங்குது. உங்களுக்கு சொன்ன மாதிரியே எங்களுக்கு சொன்ன மாதிரியே. என்னென்ன இவன் துருவாக போயின்னுக்குறான், எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துருப்பாங்கட்டாங்குது. அதனால் தம்பிக்காரங்களும் யாரை கேட்டாலும் சொல்ல மாட்டாங்களா, வேறு சொல்லியிருக்காங்க இருந்துக்கிறாங்க. நீங்கள்லாம் 3ஆவது ஆள் உங்களுக்கு வழிகாட்டுறாங்களா இல்லையா? அவர் தம்பிங்கனால வழிகாட்டிருக்கலாம். வழிகாட்டிருக்கிறாங்க. அப்புறம் போனால் தான் அவர் என்ன ஐடியா கொடுத்தாரோ தெரியல தம்பிக்காரனுக்கு. நீ போய் டிஏபியை கூட்டிகிட்டு வந்துரு, அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே என்ன தெரியல. அப்புறம் யாரிக்கத்துக்கு கூட்டிட்டு போனால் தான் அப்புறம் சுட்டது தான். கதை முடிஞ்சிருச்சு. அவர் டிசிஎம் சீனிவாஸ் கொல்லப்பட்டார் தெரிஞ்சப்ப நீங்கள் அங்கே போனீங்களா? போகல. அப்போ பேசிக்கிட்டாங்க. அப்புறம் நாங்களாம் இங்கே இருந்தாங்க. இங்கே ஊரில் தான் இருக்கீங்க? ஊர்லேயே. இங்கேருந்து அந்த காலகட்டத்தில் நீங்கள் செங்கப்பாடி போகிறதுனால நடந்து தான் போகணும்? நடந்து தான் போகணும். பஸ்ஸெல்லாம் வசதி இல்லை, எதுவுமே கிடையாது. இப்போ இருக்கிற ரோடு தானே இல்லை காட்டுக்குள்ளே நேராக போய்? இல்லைங்க, உங்களுக்கு காட்டில் ஒரு வழி போகுது. இப்படி இந்த ரோட்டில் சுற்றி போகிறதோட இப்படி காட்டில் ஒரு வழி போய் சீக்கிரம் போயிடலாம். பக்கம் இந்த பில்மோடுக்கு நாங்கள் பங்களா கட்டி நிற்கிறாங்க. பில்மோடு அது மாதிரி பண்ணி போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம். எவ்வளோ நேரம் இங்கேருந்து அங்கே போகிறோம்? இங்கேருந்தா காலையில் எந்திரிச்சா அவனா ஒரு 8-9 மணிக்கெலாம் போயிடலாம். ஒரு 2-2.5 மணி நேரத்தில் போயிடலாம். இப்போல்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கீங்களா? இல்லை இல்லைங்க, இப்போல்லாம் பஸ்ஸு ரூட்டுக்கு போயிடுங்க. அப்புறம் வண்டி கிண்டியெல்லாம் பசங்க வச்சுருக்கிறாங்க. பைக் இருக்குது? பைக் இது, அதில் போயிடுறாங்க. இப்போ காட்டுக்குள்ளே நடந்து போகிறேன். நடந்து போகிற நாளையில் இல்லை. நீங்கள் வீரப்பன் கூட சேர்றதுக்கு முன்னே, அதாவது அவங்க தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கு முன்னே காட்டுக்குள்ளேயே தேன் எடுக்கிறது, கிழங்கு சொன்னீங்களா? தேன் எடுக்கிறது எந்த மாதிரியான இடத்துல தேன் அதிகமாக இருக்குது? மலை தேன் மரத்தில் இருக்குமா? இல்லை இல்லைங்க, மரத்தில் புரசேன் அது ஒரு ஐட்டம் கூட. புரசேன்னு அது ஒரு ஐட்டம், கொம்பு தேன்ன்றது ஒரு ஐட்டம், அப்புறம் மலந்தேன்ன்றது ஒரு ஐட்டம். 3 ஐட்டம் இருக்குது. 3 ஐட்டம். மலந்தேன் தான் அதிகமாக இருக்கும். மலந்தேன் தான் அதிகம். அது எங்கெல்லாம் மரத்தில் இருக்குமா? இல்லை மரத்துலைங்குது, கல்லுலைங்குதுங்க. கல் இருக்கிறதுல எப்படி எடுப்பீங்க? கல் இருக்கிறது இந்த மூங்குலுக்கு இதெல்லாங்க, மூங்குல் பச்சை மூங்கில். அந்த பச்சை மூங்கில் அதிலேயே ஏணி கட்டுறது. அங்கேயே வெட்டி ஏணி பின்னி போடுறது. ஏணி கட்டி பின்னி போட்டு அதை கரெக்டாக அதை கட்டி அந்த தேனுக்கு நேராக கட்டி அதை விட்டுட்டு ராத்திரியில் இறங்கி பில்லு அந்த பில்லு எடுத்துகிட்டு போய் தீச்சி விட்டு நெருப்பு வச்சு தான் தீக்கணும், இல்லைன்னா கடிச்சு போடுவோம். தீச்சி விட்டு அப்புறம் அடிக்கிறது தான். வெட்டி எடுத்துட முடியுமா? இல்லை, அப்படியே குத்தி அப்படியே நம்ம தோண்டி மாதிரி நம்ம மேலே இருந்து ஆள் விடணும். பக்கெட்டு கவர் கட்டி அவங்க குத்தி அதில் கூட நம்ம மேலே இழுத்துக்கிறது தான். கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ பூச்சியும் கடிக்கும்? பூச்சி ராத்திரியில் அவளுக்கு கடிக்காது, ஏதோ 1-2 கடிக்கும் அவளோட. சரி, பகலில் கடிச்சிடும்? பகலில் கடிச்சுப்படும். ராத்திரி கண்ணு தெரியாது? கண்ணு தெரியாது. அப்போ புகை நெருப்பு இல்லையா, அதனால் கொஞ்சம் கடிக்காமையா? கடிக்காம. அப்படி தேன் எடுத்தீங்கன்னா எவ்வளோ தேன் வரும்? அப்போல்லாம் தேனுங்க ஒரு தேன் அழிச்சா 10 லிட்டரு 15 லிட்டரு 20 லிட்டரு கூட வந்தது. மணந்தேன் மணந்தேன் ஒன்று. இந்த தொலைத்தேனெல்லாம் ஒரு 2 லிட்டரு. அது அந்த காலத்தில் இப்போ எந்த தேன் சிக்குது? தொலைத்தேனுங்கிறது அடுக்கு தேன். அடுக்கு தேன், அது அப்படியே அடுக்காக இருக்கும். கொம்பு தேன் கம்மியாக தான் இருக்கும். கொம்பு தேன் அதுவும் வைக்குதுங்க. ஒரு 1/2 கிலோ 1.5 கிலோ கூட வருது.
ஒன்று 1 கிலோ கூட வருது. அவ்வளோ வெயிட் வர வெயிட் வருது. நல்லா இந்த சைஸ் பெருசெல்லாம் பிடிக்குது. அவ்வளோ பெருசெல்லாம் இருக்குது. அப்போ தேன் எடுத்துகிட்டு வந்தால் செங்கப்பாடி தான். செங்கப்பாடில் அப்போல்லாம் கம்மி விலை விற்போங்க. செங்கப்பாடி இப்போ இந்த ஓட்டமலை இப்படி கொண்டு போய் விற்போங்க. அப்போ அந்த முழுக்கு அப்படியே இப்போ இது கட்டி மாதிரி பண்ணுவோங்க. தேன் முழுக்கு அப்படியே அச்சு மாதிரி இந்த இடத்துக்கு அச்சு மாதிரி அப்படியே தட்டி அது உருக்கி அது கொண்டு போய் விற்போங்க எடை போட்டு. அது எதுக்கு வாங்குறாங்க? அது என்னத்துக்கு வாங்குறாங்கன்னு தெரியல. வாங்குவாங்க அவங்க கடையில் வாங்கி. அந்த தேன் வாங்குறவங்க அவங்களே வாங்கிக்கிறாங்க. மெழுகு வாங்கிக்குவாங்க. வாங்கிக்கிறாங்க. இந்த 2 தான் விற்கிறது. 2 தான் விற்கிறது. சாப்பாட்டுக்கெல்லாம் சாப்பாடு தான் நான் சொன்னேன். அந்த கிழங்கு இருளக்கிழங்குன்றது இருக்குது. அதுங்க ஒரு கிழங்குன்னு சொல்லலாம். கம்பலாம் அந்த கிழங்கு அப்படி வேவிக்கிறது தான். சாப்பிட்டுக்க வேண்டியதான். சாப்பிட்றது தான். அப்புறம் கொண்டு போய் செங்கப்பல்ல கொண்டு போய் அப்போல்லாம் கொண்டு போய் விற்போங்க. அப்போல்லாம் அந்த ஆரியம் கம்பு இந்த விஷாய் கம்பு அப்போல்லாம் அதிகமாக அப்போல்லாம் செங்கப்பல்ல கிழங்கு தேனெல்லாம் கொடுத்துட்டு அங்கே கொண்டு போய் கொடுத்தா தெரிஞ்சவங்க வீட்டில் கொடுத்தா அவங்க வெள்ளம் மேலஞ்சிக்கிறவங்க எங்களுக்கு கொடுப்பாங்க. ராகி கம்பும் ஆரியம் கம்பு கொடுப்பாங்க. பண்டமாற்று முறை தான். காசெல்லாம் கிடையாது. காசெல்லாம் இல்லை. அப்போல்லாம் காசுக்கெல்லாம் பஞ்சம். காசை பார்க்கவே முடியாது. சாப்பாட்டுக்கு பொருள் கிடைக்கும். பொருள் கிடைக்கும். உங்களுக்கு உள்ள காட்டுக்குள்ள வேட்டையாடுறது வழக்கம்? அது வேட்டையாடுவோங்க. சின்ன வயசுலேருந்தே வேட்டையாடுவோம். சின்ன வயசுலேருந்து நாங்கள்லாம் எங்கள் அப்பா ஆடுவான். நாங்களும் வேட்டையாடுவோங்க. வேட்டையாடிட்டு இருந்தோங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து கிராட்டு வந்துச்சு. அப்புறம் எல்லாம் வந்து வெடிங்கெல்லாம் துப்பாக்கியெல்லாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்பா காலத்துலேயே துப்பாக்கி வச்சு தான் வேட்டையாடுவாரா இல்லை வேற ஏதாவது அம்பு வில்லு அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க? துப்பாக்கி வேட்டை தான். இல்லைன்னா இந்த உடும்பு ஒன்று பிடிப்போங்க. நாய்களுக்கு கூட்டிகிட்டு நாயை கூட்டிகிட்டு போய் உடும்புங்கெல்லாம் நல்ல நல்ல சைஸ்லாம் பிடிக்கிறேங்க. பெருசாக இருக்கும். பெருசாக இருக்குது. அது நாய் தான் துரத்தி பிடிக்கணும். நாயும் பிடிக்குது. எங்காலும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை எப்படி அது வங்கல் போய்க்கிறதும் மரத்தில் போயிருந்தால் தேமானக்கும் அப்படின்ட்டு அது நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம். மரத்தில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மரத்தில் அது போய் அந்த பரடு அப்படி நெங்கி நாய் பெருசாக